ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. மக்கள் கனி கேட்டார்கள். இங்கு வெள்ளிக்கிழமை தோறும் அருள்வாக்கு நடைபெறும். கனி கேட்க வருபவர்கள் வெத்தலை பாக்கு, பழம், ஊதுவத்தி, கற்பூரம், விபூதி, குங்குமம் போன்றவற்றை எடுத்து கொண்டு வருகிறார்கள். அர்ச்சனை செய்து கொண்டு தான் மனதில் என்ன நினைத்து கொண்டு வருகிறாங்களோ அதை மருள் அப்படியே அதை சொல்லும். அவங்களுடைய குறைகள் என்னவோ அதை தீர்க்கும். யார் யார் இந்த கோவிலுக்கு தன்னோடைய கஷ்டத்தோடு வந்தவங்க எத்தனையோ பேர் தன் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. வீடு இல்லாதவங்க வீடு கட்டியிருக்காங்க. நிலம் வேணும்னு நினச்சிட்டு வந்தவங்க நிலம் வாங்கியிருக்காங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. குழந்தை இல்லாமல் ரொம்ப இருக்கவங்க வெள்ளிக்கிழமை தோறும் சஞ்சீவி மூலிகை தரப்படும். குழந்தை இல்லாதவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் அவங்க வாரந்தோறும் மூலிகை வாங்கி சாப்பிட்டா அவங்களோட நோய் குணமாகும்னு நம்புகிறாங்க. இது 4 தலைமுறையாக இந்த மாதிரி வழிபட்டு வந்து கொண்டு இருக்கு. இவர் 4வது ஆள் இவங்க வீட்டில். குழந்தை பேர் இல்லாதவர்கள், குழந்தை வேண்டும் என்று வரவங்க அவங்க சாமி சொன்னபடி எப்போ எந்த மாதம் இருக்கும், எந்த டைமில் இருக்கும் அப்படின்னு சாமி சொல்லும். மூலிகை தரும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும். அதை போல் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தையும் நிறைய பேர்த்துக்கு தரிச்சு குழந்தையும் பிறந்திருக்கு. வீடு இல்லாதவங்க எப்போ வீடு வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு சில விஷயம்லாம் கேட்க முடியாத விஷயத்தையும் மனசில் நினச்சிருப்பாங்க. சாமி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சாமி அவங்களுக்கு சொல்லும். அவங்களுக்கு வரக்கூடிய சாமி முருகன் சாமி. இந்த இடம் இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம், எடுத்தவாய் நத்தம், காட்டுக்கொட்டா. இடத்து பேர் முயல்குன்று. இந்த வீட்டில் இருக்கவங்கள என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா சாமியார் வீடு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்கே திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட வேண்டுதல் நினச்சிட்டு போகிறவங்க. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எனக்கு குழந்தை பிறந்தா உனக்கு மணி வாங்கி வைக்கிறேன், எனக்கு பேர் சொல்ல ஒரு ஆள் கொடுத்தேன்னா உனக்கு ஓசமணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனாங்க. அந்தமாரி செஞ்சுறாங்க. அதேமாரி இந்த இடத்துல ஒரு சின்ன சாமியாக தான் முதல்ல வச்சுருந்தோம். இந்த இடம்லாம் கிண்ணுமாக தான் இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் தான் நினச்சிட்டு வந்த வேண்டுதல் நிறைவேறினா உனக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகு இந்த இடம், இந்த ஷீட்டு எல்லாம் வாங்கி அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க மக்கள் தான் இது எல்லாமே செஞ்சாங்க. கூட நின்று இவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு வராங்களோ அது அப்படியே நடக்கும். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடல்நிலை சரியாயிருக்கு. 10, 12, 13 லட்சம் வரைக்கும் செலவாயிருக்கு உடம்பு சரியில்லாதவங்க. அவங்க 7 வாரம் தான் மூலிகை வாங்கினாங்க. 7 வாரத்திலே அவங்களோட உடல் நல்லபடியாக பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன நோயினே தெரியாது, ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. ஹாஸ்பிட்டலாக ஏறுவாங்க. உடம்புக்கும் கொடுக்குற மாத்திரை மருந்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படியாப்பட்டவங்களாம் சரி பண்ணி போயிருக்காங்க. கண்ணு தெரியல, கண் எனக்கு மங்கலாக இருக்குது, கண்ணே தெரியலன்னு 7 வாரம் 9 வாரம் மூலிகை வாங்கி சாப்பிட்டுட்டு சரியாகி போயிருக்காங்க. இந்த பேய் பிடிச்சவங்க அவங்க இங்கே நின்னாலே அது அவங்கள கண்டுபிடிச்சிரும். அது யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டும் சாமி சொல்லிடும். அவங்க அவங்கள இத்தனை வாரம் வர சொல்லும். அதேமாரி அவங்க வந்தாங்கன்னா அதுவே தானாக சரியாயிடும். அதேமாரி அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு கையில்
செம்பு உருட்டும், காலில் வந்து இரும்பு உருட்டும் போடும். சக்கரத்தில் ஒரு சக்கரம் போட்டு சக்கரத்தில் உட்கார வச்சு அதில் வந்து அவங்கள உட்கார வச்சு இரும்பு உருட்டும், செம்பு உருட்டும். கையில் வந்து மார்கை மார்காலில் செம்பு உருட்டு, இரும்பு உருட்டும் போடும். அப்படி போட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேய் வந்து அது வந்து வராது, அவங்கள வந்து தொடராது, எப்பயுமே அவங்கள வந்து தொடராது. அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அந்தமாரி நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து சரியாக போயிருக்கு. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு குழந்த நின்று அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு பிறந்திருக்கு. மாதந்தோறும் பௌர்ணமியானால் சாயந்தரம் மணி 7 மணிக்கு பூஜை நடக்கும். பூஜை நடைபெற்று முடிந்த பின்பு உடனே அங்கே அன்னதானமும் நடைபெறும். மாதந்தோறும் பக்தர்கள் 100 ரூபா 100 ரூபா அன்னதானத்திற்கு காணிக்கை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதன்படியே இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சாமி முதல்ல வந்த உடனே சாமியை வந்து பாட்டு பாடி கூப்பிடுவாங்க. சாமி மணி அடித்து பாட்டு பாடி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே வந்து சாமி வந்த உடனே வந்து மழை எப்போ வரும், முதல் வந்து பொதுக்கனி பொதுக்கனி வந்து நடைபெறும். அதாவது மழை எப்போ வரும், எவ்வளோ நாளுக்கு வரைச்சிருக்கும், எந்த டைமில் மழை வரும், எந்த நாளில் அப்படின்னு கரெக்டாக சொல்லும். அதே மாதிரி அந்த நாளில் மழை வரும். இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க கேட்டு அது வந்து நடந்திருக்கு. இப்போ மழை வரும்னா அப்போ மழை வரும். அதுக்கு பிற்பாடு வந்து சாமி வந்து ஒவ்வொருத்தவங்களாம், அதாவது இவங்களாம் வந்தவங்க போய் நிற்கக்கூடாது. சாமியை வந்து அவங்கள கூப்பிடும். அவங்க பேர் சொல்லினா அவங்க பேர் சொல்லி கூப்பிடாது. என் மாமனார் பேர் கொண்டவங்க வாங்க, கீழ் திசையிலேருந்து வந்தவங்க வாங்க, மே திசையிலேருந்து வாங்க, என் தாய்நாட்டிலேருந்து வந்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும். அதேமாரி ஒவ்வொருத்தவங்களாக போய் நிற்பாங்க. நின்னா சாமியே வந்து சொல்லும். நீங்கள் நினச்சிட்டு போனதை வந்து சாமி சொல்லும். நீங்கள் என்ன கஷ்டத்தோடு வந்தீங்க அப்படின்றத சாமி நின்று அவங்களுக்கு வந்து கனி சொல்லும். இந்தமாரி பிரச்சனை இது வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லும். அதேமாரி உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும். அதேமாரி தான் இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. தைப்பூச தேரில் உன் தைப்பூச தேரில் என் வீடு தேடி நீ வருவாயோ வேலா, என் வீடு தேடி நீ வருவாயோ வேலா. மணி ஓசை கூட நல்ல மணி ஓசை கூட பேரழகாக உன் பேரோட்டம் கண்டே. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற ஒரே தெய்வம் செந்தமிழ் கடவுள் முருகன். எந்த நேரத்திலும் சண்முகா, நீ நின்ற கோலத்திலே சண்முகா, அண்டும் வினைகளை விரட்டி மூலம் காக்கும் தெய்வமே சண்முகா. சன்னிதானம் அதை சுற்றி வலம் வர நெஞ்ச முருகுமே சண்முகா, நெஞ்ச முருகுதே சமரா. பச்சை மயிலேறி வருவாய் அழகா, குழந்தை வடிவில் முருகா. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ.